அன்புள்ள ஆண்டவரே, நன்மைக்கு ஏதுவாய் மீண்டும் உம்முடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தோடு எங்களை எழுப்பின தெய்வர்க்காய் எம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களை பலப்படுத்தி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய நாமத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. இந்த நாட்களில் தேவனுடைய வருகையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர் வருவதற்கு முன்பு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை நாம் வேதாகமத்திலிருந்து ஒரு சில வசனங்களின் மூலமாக தியானிக்கப் போகிறோம். ஆண்டவராகிய தேவன் மத்தேயு 24:4 சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வஞ்சகம் கடைசி நாட்களிலே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து பவுல் சொல்லும்போது கொலோசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஒருவனும் நயவசனிப்பினால் உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நயவசனிப்பினால், பேச்சு திறமையினால் நம்மை வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற, மோசம் போக்குகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறார். அது எப்படி மோசம் போக்கும் என்றால், மத்தேயு 24வது அதிகாரம் அங்கு 24 சொல்லுகிறது, கள்ள கிறிஸ்துகளும் எழும்பி, கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். இதை நான் உங்களுக்கு முன்னதாகவே சொல்லி இருக்கிறேன். ஆகையால் இதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நீங்கள் புறப்படாது இருங்கள் என்று மத்தேயு 24, 25, 26 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படி காணப்படும், அவர் வரும்போது என்ன நடக்கும் என்றால், அவர் எப்படி வருவார்? மத்தேயு 24வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இங்கு வேதம் சொல்லுகிற வாக்கு தத்துவம் என்ன? இதே வாசகத்தை நாம் லூக்கா 17:24 வாசிக்கலாம். மின்னல் வானத்தின் ஒரு திசையிலிருந்து தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அன்பானவர்களே, அவர் வருகையில் இப்படிப்பட்ட வல்லமைகள் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் சொல்லும்போது மத்தேயு 24:28 சொல்லுகிறது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடன் சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்ததற்கு பின்பு வானத்தின் படைப்புகள் எல்லாம் மாறும் என்று சொல்லுகிறார். சூரியன் ஒளிகொடாது, சந்திரன் ஒளிகொடாது, நட்சத்திரங்கள் கீழே விழும் என்று சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து நாம் வாசிக்கும்போது தானியேல் 7வது அதிகாரம்
11வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம், அப்பொழுது நான் பார்த்தேன், நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அந்த கொம்பு பெருமையானவைகளை பேசி அது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது, அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தை கலக்குகிற இந்த சத்துரு தன்னுடைய பலத்தை கொண்டு எல்லோரையும் கலக்கி விடுகிறான். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கூட அதை நம்பி விடுகிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நீங்களும் நானும் ஆண்டவருக்கென்று வாழ்கிற காலங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசிப்போம். இவ்வளவு அற்புதங்கள், இவ்வளவு சம்பவங்கள் நாம் நம்பக்கூடிய அளவிற்கு சத்துரு செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 32வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 7வது வசனம் சொல்லுகிறது, உன்னை நான் அணைத்து போடுகையில் வானத்தை மூடி அதன் நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன், சூரியனை மேகத்தினால் மூடுவேன், சந்திரனும் தன் மொழியை கூடாது இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் தம்முடைய பிள்ளைகளை அணைத்து கொள்ளும்போது, தம்முடைய பிள்ளைகளை எடுத்து கொள்ளும்போது இப்படிப்பட்ட இயற்கையின் மாற்றங்கள் உருவாகும் என்று தீர்க்க தரிசனமே நமக்கு சொல்லி இருக்கிறது. அதற்கு பின்பு என்ன நடக்கும் என்றால், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகம் மேல் ஏறி வருகிறதை பூமியில் உள்ள கோத்திரத்தார் எல்லோரும் கண்டு புலம்புவார்கள். அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, அப்பொழுது இந்த அடையாளங்களுக்கு பின்பு மனுஷகுமாரன் வானத்தில் இருந்து தோன்றுவார். அப்பொழுது அவர் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் மேகத்தின் மீது இறங்கி வருவதை பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் பார்த்து புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு இந்த புலம்பல்? சற்று யோசிப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்த காலத்தில் அந்த பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாத நிலையில் இருக்கும்போது அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த புலம்பல் வரும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. சகரியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 12வது வசனம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய நிலைகளை பற்றி அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும், ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தானியேலையும் தனியையும், அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், நாத்தான் குடும்பத்தார் தனியையும், அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், லேவி குடும்பத்தார் தனியையும், அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், சிமேயி குடும்பத்தார் தனியையும், அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷரும் தனித்தனியே அவருடைய ஸ்திரீகளும் தனித்தனியே புலம்புவார்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் கண்டு புலம்புவார்கள். இதையும் இந்த புலம்பலையும் இந்த தாக்கத்தையும் அங்கு சகரியா பக்தன் தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் வருகிறார். எப்படி வருகிறார்? மத்தேயு 24:31 சொல்லுகிறது, வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மற்றும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு பிள்ளைகளே, வலுவாய் துணிக்கும் இக்கால சத்தத்தோடே வருவார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ இயக்கங்கள் அவர் திருடனை போல வருவார், ரகசியமாக வருவார் என்று சொல்வது வேதத்திற்கு எவ்வளவு புறம்பானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, பவுல் இதை குறித்து சொல்லும்போது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 52வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். என்ன ரகசியம் என்றால், நாம் எல்லோரும் நித்திரை அடைவது இல்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது
ஒரு நிமிடத்திலே ஒரு இருமை பொழுதலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லுகிறார். இது ஒரு பெரிய ரகசியம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. எக்கால சத்தம் துணிக்கும் போது நாம் எல்லோரும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், நன்மை செய்தவர்கள், தேவனுக்கென்று வாழ்ந்து பிழைத்தவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். அவர்களுக்கு மரணம் இல்லை. அந்த மறுரூபம்தான் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, யோவான் நற்செய்தி நூலை நாம் வாசிப்போம் என்றால் 5வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, மனிதர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வருகையின் பிரசன்னத்திலே எதையெல்லாம் நாம் காணப்போகிறோம் என்று ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கலம் தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாய் வந்திருக்கிறது என்று நீங்கள் அறியீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அன்பு பிள்ளைகளே, மத்தேயு 24:32-33 சொல்லுகிறது. எனவே இந்த சூழ்நிலையில் நம்முடைய வார்த்தைகளை நாம் எந்த அளவு பக்குவமாய் ஏற்றுக்கொண்டு தேவனோடு இணைய வேண்டும், இந்த சத்தியம் நம்மை எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் சத்தியங்கள் நமக்குள்ளாக பலப்படுகிற ஒரு அனுபவத்திலே நம்மை எந்த அளவு ஏற்றுக்கொள்ளுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிறார். அவருக்குள் வாழ்ந்து வருகிற அனுபவங்கள் நம்மிலே எவ்வளவு காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ அனுகூலத்தில் வருகிற இந்த சூழ்நிலையில் நாம் தேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவர் வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாவற்றையும் நாம் சரி செய்து தேவன் வரும்போது அவர் கூப்பிடுகிற சப்தத்திற்கு செவி கொடுத்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விருப்பம் நமக்கும் உண்டு. ஆனால் அதற்கேற்ற ஆயத்தத்தை நாம் செய்ய நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உம்முடைய கிருபை தங்கி நாங்கள் இந்த கடைசி காலத்தில் உம்முடைய வருகைக்கு முன்பதாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன என்பதையும், எப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்த லோகத்திலே கொடூரமாய் ஏமாற்றக்கூடிய காலங்கள் வரும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆனாலும் நீர் கூப்பிடுகிற அந்த சப்தத்தை கேட்டு ஒருவேளை நாங்கள் மரித்து விட்டாலும், ஒருவேளை நாங்கள் மறியாமல் இருந்தாலும் மறுரூபமாக்கப்பட்டு உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு எழுந்து செல்ல எங்களுக்கு இந்த 2 சூழ்நிலைகளிலும் பலத்தை தாரும். எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டோம், அதை ஏற்று அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.